இந்த வீடியோவில் இயேசு அணிந்திருந்த அவரது வஸ்திரம் பற்றியும், அவர் ஜெபம் செய்யும்போது அணிந்த ஜெப சால்வை த ஜிட்ஜெட் பிரேயர் ஷால் பற்றியும், இந்த இரண்டிற்கும் பழைய ஏற்பாட்டில் மோசேவுக்கு தேவன் கொடுத்த கட்டளைக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு அணிந்திருந்த ஜெப சால்வையின் 4 ஓரங்களில் சிறகுகள் என்று அழைக்கப்பட்ட 8 நாடாக்களும் 5 முடிச்சுகளும் எதை குறிக்கின்றது? எதை அடையாளப்படுத்துகின்றது? நமக்கு தெரிந்த சம்பவமாகிய 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஏன் குறிப்பாக வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதன் பின்னணி என்ன? அர்த்தம் என்ன? சத்தியம் என்ன? இதற்கு பின்னால் இருக்கின்ற யூத பாரம்பரியம் என்ன என்பதை நீங்கள் இதுவரை கேட்டிராத விதத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது. ஆகவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. தமிழில் தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலில் இந்த 12 வருட பெரும்பாடு ஸ்திரீ பற்றிய சம்பவத்தின் முன்னுரையை கூறிவிட்டு அதற்கு பின்பாக இயேசுவின் வஸ்திரம் மற்றும் ஜெபசால்வையின் பின்னணி பற்றி பார்க்கலாம். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களினால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிகமாக வருத்தப்பட்ட போது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போனது. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தனது சரீரத்தில் உணர்ந்தாள் என்று மார்க் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்களில் பார்க்கின்றோம். 12 வருடமாக பெரும்பாடு, இந்த உதிரப்போக்கு என்கின்ற வியாதியினால் கஷ்டப்பட்ட இந்த பெண் பல வைத்தியர்களை சந்தித்தும் பணங்களை செலவு செய்தும் கொஞ்சம் கூட சுகமே அடையாத நிலைமையில் அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைவதை இந்த பகுதியில் பார்க்கின்றோம். மார்க் புத்தகத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்க, மத்தேயு 9:20 வசனம் சொல்கின்றது, அவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். She touched the hem of his garment என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பெண் இயேசுவை தொடுவதற்கு பல தடைகள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் மீறி இயேசுவை தொட்டு சுகமடைந்தாள் என்று நாம் பல போதனைகளை கேட்டிருப்போம். ஆனால் அவள் ஏன் குறிப்பாக அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் தெரியுமா? அவள் விசுவாசமாக இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலும் இஸ்ரவேலர்களின் வஸ்திரங்களின் அமைப்பை குறித்த யூத கலாச்சார பழக்கமும் இதில் அடங்கியிருக்கின்றது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ஹெம் என்பது விளிம்பு, அதாவது வஸ்திரத்தின் ஓரம். இதற்கான கிரேக்க வார்த்தை கிராஸ்படான். இதற்கு முறுக்கப்பட்ட கம்பளி குஞ்சம், a tassel of twisted wool என்பது அர்த்தமாகும். இந்த பெரும்பாடு இருக்கின்ற ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை அல்ல, மாறாக இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகின்றாள். அதாவது இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்குகின்ற நாடாவை, டாசலை தொடுகின்றாள். முதல் நூற்றாண்டு யூத ஆணாக இருந்த இயேசு கிறிஸ்து யூத பாரம்பரிய வஸ்திரத்தை அணிந்திருந்தார். இந்த யூத பாரம்பரிய வஸ்திரம் என்பது பழைய ஏற்பாட்டில் மோசையினால் சொல்லப்பட்ட பிரகாரம் வடிவமைக்கப்பட்டிருந்ததாக இருந்தது. வசனத்தை பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகின்ற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு இது உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனை எல்லாம் நினைத்து அவைகளின்படி எல்லாம் செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக என்று என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோக உபாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீ தரித்து கொள்கின்ற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக என்று கூறப்பட்டிருக்கின்றது.
இப்படியாக வேதத்தின்படி இயேசு யூதர்களின் மத்தியில் காணப்படுகின்ற ஜிட்ஜிட் என்கின்ற ஜெப சால்வையை அதன் 4 முனைகளிலும் தொங்கல்கள், நாடாக்கள் உள்ள வஸ்திரத்தை அணிந்திருந்தார் என்பதுதான் உண்மையாகும். இந்த தொங்கல்கள் என்பது 4 மூலைகளிலும் தொங்கவிடப்பட வேண்டும். பார்டர் அல்லது கார்னர், தமிழில் ஓரம் என்பதற்கான எபிரேய வார்த்தை கனாஃப் என்பதாகும். இதற்கு விங்ஸ், சிறகுகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஜெப சால்வையின் 4 ஓரங்கள் சிறகுகள் என்று அழைக்கப்பட்டது. இப்படியாக இந்த ஜெப சால்வையின் ஒவ்வொரு மூலையிலும் 5 இரட்டை முடிச்சு போடப்பட்ட 8 நாடாக்கள் இருக்கும். 8 + 5 = 13. மொத்தமாக 8 நாடாக்கள், 5 முடிச்சுகள். இந்த ஜிட்ஜிட் என்கின்ற வார்த்தையின் நியூமெரிக் வேல்யூ, அதாவது எண் மதிப்பு என்பது 600 என்பதாகும். 600 + 13 இரண்டையும் கூட்டினால் 613 வருகின்றது. இந்த 613 என்கின்ற எண் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த 613 பிரமாணங்களை குறிக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு இஸ்ரவேலனும் இந்த டாசல், அதாவது தொங்கல் நாடா உள்ள வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளும் போது, அதை பார்க்கும்போது கர்த்தரின் 613 பிரமாணங்களை நினைவு கூற வேண்டும் என்பதன் அடிப்படையில் யூத பாரம்பரியத்தின் விளைவாக இந்த வஸ்திரத்தையும் ஜெபசால்வையும் யூதர்கள் அணிந்து வந்தனர். அதுபோக சங்கீதம் 91:4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று வசனம் கூறுகின்றது. பழைய ஏற்பாட்டின்படி ஆண்டவர் கொடுத்த 613 பிரமாணங்களின் கீழாக, அந்த நியாய பிரமாணங்களுக்கு கீழாக உனக்கு பாதுகாப்பும் அடைக்கலமும் கிடைக்கின்றது என்று பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு இது வலியுறுத்துகின்றது. இப்படியாக இந்த யூதர்கள் அனைவரும் இந்த ஜெபசால்வையை அவர்களது தலையில் வைத்து மூடும்போது நியாய பிரமாணத்தினால் தன்னை மூடி மறைத்துக் கொள்கின்றார். அது மட்டுமல்லாமல் நியாய பிரமாணத்தை வஸ்திரமாக உடுத்திக் கொள்கின்றார் என்பதை அந்த யூதன் தனது வஸ்திரத்தின் மூலம் மக்களுக்கு தெரிவிக்கின்றாராம். என் நாமத்திற்கு பயந்திருக்கின்ற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று மல்கியா 4:2 நமக்கு தெரியும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மேசியாவுக்கு கொடுக்கப்படும் பெயரை உச்சரிக்கும் தீர்க்க தரிசனமாக அமைந்திருக்கின்றது. அதாவது நீதியின் சூரியன், த சன் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். இது போல மேசியாவுக்கு பல பெயர்கள் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக தாவீதின் குமாரன், ஈசாயின் அடிமரத்து வேர் என்று ஏசாயா 11:1 நாம் பல பெயர்களை பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தில் இயேசு மேசியா என்று எல்லோராலும் பேசப்படுகின்றபடியினால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மல்கியா 4:2 இயேசுவின் செட்டைகளுக்கு கீழாக, அதாவது இயேசுவின் வஸ்திரத்தின் ஓர தொங்கல்களில் நிச்சயமாக நமக்கு ஆரோக்கியம் உண்டு என்பதை அவள் அறிந்திருந்தபடியினால்தான் அவள் பல தடைகளை மீறி அங்கு வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைவதை நாம் பார்க்க முடிகின்றது. அவளது விசுவாசம் அவளை சுகமடைய செய்தது. இப்படியாக இந்த பெண் இயேசுவின் ஓரத்தை தொட்டு சுகமாகியதற்கு பின்பாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய யூத பாரம்பரியமே இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோக இயேசு பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படியாக உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசுவை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று மார்க் 6:56 குறிப்பிடுவதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இயேசு அணிந்த வஸ்திரமும் அவர் அணிந்த ஜெப சால்வையும் அவரது வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கிய அந்த நாடாக்களும் முடிச்சுகளும் இப்படிப்பட்ட யூத பாரம்பரியத்தை, தேவன் கொடுத்த வசனத்தை கைக்கொள்வதை பற்றி, அவர் கொடுத்த கற்பனைகளை நாம் கைக்கொள்வது பற்றி நமக்கு போதிக்கின்றதாக இருக்கின்றது. இப்படியாக அந்த காலத்து யூத பாரம்பரிய பின்னணியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது வேதாகம சம்பவங்களை இன்னும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பற்றிய சம்பவம் நம் அனைவருக்குமே தெரிந்ததுதான். ஆனால் நாம் இந்த யூத பாரம்பரியத்தை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தையே கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றேன். இப்போது புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கைக்கு கீழாக வாழ்கின்ற நமக்கு இயேசுவே நீதியின் சூரியனாக இருக்கின்றார். இயேசுவின் செட்டைகளுக்கு கீழாக வந்த நமக்கு ஆரோக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள்.
இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற தொடரில் மிக அதிகமாக கிறிஸ்தவர்களால் கேட்கப்படுகின்ற 100க்கும் மேலான அதிகமான கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கின்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.